காலையிலேயே ஃப்ரெஷ்ஷாக மீன் கிடச்சதுனால வாங்கி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சாச்சு. நிறையா ஃபிஷ் வாங்கியிருந்ததுனால பாதியை எடுத்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிவிட்டு மிச்சத்தை எடுத்து தடவி வச்சாச்சு பொரிக்கிறதுக்காக. இன்றைக்கி 3 வெரைட்டி ஃபிஷ் தான் வாங்கியிருந்தோம். ஒன்று மத்தி மீன், இன்னொன்று ஊளி, அதுக்கப்புறம் அயலை மீன். இது 3 வாங்கியிருந்தோம். எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சத்தை எடுத்து ஃபுல்லாக பெரட்டி வச்சாச்சு பொரிக்கிறதுக்காக. கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் சேர்த்து பெரட்டி வச்சிட்டோம்னா மீன் வந்துட்டு கம்ப்ளீட்டாக உங்களுக்கு உடையாமல் வரும். அடுத்தது பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜிலையும் செட் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு எண்ணெயில் பிரிஞ்சு போகாது. அடுத்தது பார்த்திங்கன்னா குழம்புக்கு தேவையான மசாலா எல்லாமே எடுத்து வச்சுருந்தேன். இன்றைக்கி நான் பச்சையாகவே மசாலாவெல்லாம் அரைச்சி வச்சுருந்தேன், வறுத்து அரைச்சி வைக்கல. அதுக்கு தேவையான மசாலா எல்லாத்தையுமே எடுத்து அரைச்சி தனியாக செட் பண்ணி வச்சுட்டு குழம்பை வந்து தாளித்து விட்டாச்சு. இந்த மீன் குழம்பு ரெசிபிக்கான வீடியோ பார்த்திங்கன்னா கீழே ப்ளே பட்டனில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஏன்னா இதோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். சிம்பிளாக சீக்கிரமாக முடிஞ்சிடும். வீட்டில் கெஸ்ட்டு வந்துட்டாங்கன்னா இந்த மாதிரி மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். மீன் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், அதே சமயம் சீக்கிரமாகவும் உங்களுக்கு முடிஞ்சிடும். நீங்கள் வறுத்து அரைச்சி வைக்கிறத விட இந்த மாதிரி மெத்தடில் வச்சு பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் மீன் குழம்பு. கீழே கொடுத்துருக்கிற ப்ளே பட்டனில் டீட்டெயில்டு வீடியோவாக நான் போட்டிருக்கேன் இந்த மீன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு. அதனால் செக் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பார்த்திங்கன்னா ஃபைனலாக எல்லாம் வச்சு முடிச்சாச்சு. மத்தி மீன் குழம்பு டேஸ்ட் மாதிரி வேறு எதுலேயுமே வராது. கடைசியாக கொஞ்சமாக கருவேப்பிலை தூவி விட்டுட்டோம்னா இதோட ஃப்ளேவர் வந்து ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாக நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு எப்போவுமே மீன் குழம்புக்கு கடுகு போட்டு தாளிக்கக்கூடாது. அந்த டிப்ஸையும் ஃபாலோ பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது எடுத்து வச்சுருந்த மீனையும் ஃப்ரிட்ஜில் செட் பண்ணி வச்சுட்டு கடைசியாக கொஞ்சமாக கருவேப்பிலை தூவி விட்டுட்டு மீனை வந்து பொரிச்சு எடுத்தாச்சு. இப்போ பாருங்கள், ஃப்ரிட்ஜில் செட் பண்ணதுனால சூப்பராக மீன் உடையாமல் வந்திருக்கு. அவ்வளோதான், இன்றைக்கான டே இப்படி தான் போச்சு. நாளைக்கு வேறு மினி விலாகில் பார்க்கலாம். பாய்.